வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம பொது அறிவியல் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது இழைகளின் ராணி என்று அழைக்கப்படுவது பருத்தி, சணல், ரேயான், பட்டு. ஆன்சர் பட்டு. செரிகல்ச்சர் எனப்படுவது தேனீ வளர்ப்பு, பட்டுப்பூச்சி வளர்ப்பு, மல்பெரி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு. ஆன்சர் பட்டுப்பூச்சி வளர்ப்பு. ஆன்சர் பி தான் கரெக்ட். கம்பளி எந்த விலங்கின் ரோமத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது? லாமா, பஸ்மினா, அங்கோரா, இவை அனைத்தும். ஆன்சர் இவை அனைத்தும். இது மூணிலிருந்துமே கம்பளி தயாரிக்கப்படுகிறது. ஆட்டிலிருந்து ரோமத்தை அதன் தோலினை சேதப்படுத்தாமல் எடுக்க ஆஸ்திரேலிய அறிஞர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட முறை ஹேர் கட்டிங், பயோ கட்டிங், பயோ கிளிப், ஹேர் கிளிப். ஆன்சர் பயோ கிளிப். சி தான் கரெக்ட். பஸ்மினா வெள்ளாடுகள் எதற்காக வளர்க்கப்படுகிறது? ரோமம், கறி, பால் இரண்டிற்காகவும். ஆன்சர் ரோமம். அடுத்து லாமா என்பது ஒரு பறவை, ஒரு வகை கம்பளி ஆடு, ஒரு வகை பாலூட்டி, இவைகளில் எதுவும் இல்லை. ஆன்சர் பி, ஒரு வகை கம்பளி ஆடு. அடுத்து தமிழ்நாட்டில் பட்டு உற்பத்தி செய்யப்படும் இடங்கள் சிறுந்தாடு, ஆரணி, திருபுவனம், இவை அனைத்தும். ஆன்சர் இவை அனைத்தும். அடுத்து ஒரு தேன்கூட்டில் எத்தனை ராணி தேனீக்கள் இருக்கும்? 1, 1க்கு மேல், 2, 16. ஆன்சர் 1. பட்டு நூல் பட்டுப்பூச்சியின் வாழ்க்கை சுழற்சியில் எந்த நிலையிலிருந்து பெறப்படுகிறது? முதிர் உயிரி, கூட்டுப்புழு, இளம் உயிரி, இவை அனைத்திலும் இருந்து. ஆன்சர் கூட்டுப்புழு. அடுத்து வெள்ளி புரட்சி என்பது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? மீன் உற்பத்தியை அதிகரிக்க, மீன் வளர்ப்பை அதிகரிக்க, முட்டை உற்பத்தியை அதிகரிக்க, பட்டு நூல் உற்பத்தியை அதிகரிக்க. ஆன்சர் முட்டை உற்பத்தியை அதிகரிக்க. வெள்ளி புரட்சி. அடுத்து கோழிக்கு அடைக்காத்தல் காலம் 2 வாரம், 2 மாதம், 21 நாட்கள், 27 நாட்கள். ஆன்சர் 21 நாட்கள். விலங்குகளின் பாதுகாப்பிற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு ரெட் கிராஸ், கிரீன் கிராஸ், எல்லோ கிராஸ், ப்ளூ கிராஸ். ஆன்சர் ப்ளூ கிராஸ். அசை போடும் விலங்குகளின் இரைப்பையில் எத்தனை பகுதிகள் உள்ளன? 2, 4, 3, 1. ஆன்சர் பி 4. அடுத்த கொஸ்டின், எந்த உயிரிக்கு பற்கள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும்? சுறா, மனிதன், பாம்பு, எலி. ஆன்சர் எலி. பற்களே இல்லாத மிகப்பெரிய பாலூட்டி யானை, நீலத்திமிங்கலம், முதலை, சுறா. ஆன்சர் நீலத்திமிங்கலம். மனிதனின் பால் பற்களின் எண்ணிக்கை 20, 32, 16, 22. ஆன்சர் 20. ஒரு மனிதனின் வாழ்நாளில் மொத்தம் எத்தனை பற்கள் தோன்றும்? 20, 32, 52, 38. ஆன்சர் 52. பெருங்குடலின் நீளம் 7 மீட்டர், 1.5 மீட்டர், 8 மீட்டர், 2 மீட்டர். ஆன்சர் பி 1.5 மீட்டர், 1.5 மீட்டர். பற்களின் மேல் காணப்படும் கடினமான பகுதியின் பெயர் டென்டைல், ஓட்டோலித், தீகோடன்ட், எனாமல். ஆன்சர் எனாமல். லைக்கன்கள் எனப்படுவது எந்த உயிரினங்களுக்கு இடையே நிகழும் கூட்டுயிர் வாழ்க்கையாகும்? ஆல்கா, பூஞ்சை, உயர்தாவர வேர், உயர்தாவர வேர் ஆல்கா, பவளவேர். ஆன்சர் ஆல்கா, பூஞ்சை. ஆப்ஷன் ஏ தான் சரி. பூச்சி உண்ணும் தாவரங்கள் எந்த ஊட்டச்சத்தை பெறுவதற்காக பூச்சியை உண்ணுகிறது? பாஸ்பரஸ், கால்சியம், இரும்பு, நைட்ரஜன். ஆன்சர் நைட்ரஜன். சாருண்ணிக்கு எடுத்துக்காட்டு காளான், கஸ்குட்டா, சடதாரி, நெப்பந்தஸ். ஆன்சர் காளான். மனிதனின் வாய்க்குழியில் எத்தனை ஜோடி உமிழ்நீர் சுரப்பிகள் உள்ளன? 6, 3, 2, 1. ஆன்சர் 3. மனிதனின் சிறுகுடலின் நீளம் எத்தனை மீட்டர்? 8, 1.5, 7, 12. ஆன்சர் 7. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்து மனித உடலின் மொத்த எடையில் தோலின் எடை எவ்வளவு? 1, 3, 5, 7. ஆன்சர் 7. நமது உடலில் எலும்பு மண்டலத்தில் உள்ள மொத்த எலும்புகளின் எண்ணிக்கை 206, 205, 200, 600. ஆன்சர் 206. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.